நண்பர்களே பார்த்தங்கள, இந்த பயம் நம்ம ஏரியா சைடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. வெஸ்ட் பெங்கால் இந்த அசாம் ஏரியா லோடு போனேன். ஏற்கனவே போயிருக்கேன். இந்த டைமாக அந்த பயத்தை பார்த்தேன். ரோட்டில் விற்றுன்னு இருந்தாங்க. இந்த ஒரு இது வந்து 50 ரூபா, 2 வாங்கினா 100 ரூபாவாம். சரி, நம்ம சிங்கிளாக இருக்குமே, நமக்கு எதுக்கு 2 அப்படின்ட்டு 1 வாங்கினேன். 50 ரூபா. இது சேம டேஸ்ட்டுங்க. சாப்பிட்டா அப்படியே ஒரு 3 சுவை 3-4 சுவை அப்படியே சேர்ந்தாலாம் இருக்குது. என்னடா பயம் இது, நம்ம ஏரியா பக்கம் அந்த மாதிரி பயம் இல்லையே அப்படின்னு பார்த்தேன். நான் நம்ம ஏரியா சைடு இந்த பயம்லாம் பார்த்ததில்ல. தமிழ்நாடோ கேரளாவோ பெங்களூர் சைடோ இந்த மாதிரி பயத்தை பார்த்ததில்ல. மேலே ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஸ்ட்ராபெரி மாரி, என்ன ஸ்ட்ராபெரி பிடிக்காது அப்படின்ட்டு நிறுத்தி வாங்கினேன். நான் போகும்போது பார்த்துட்டே போனேன், வாங்கலாமா வேணாமான்ட்டு. இது எப்படி இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு நினச்சின்னு போனேன். சரி, வரும்போது வாங்கி தான் சாப்பிட்டு பார்க்கணுமே எப்படி இருந்துட்டு அப்படின்ட்டு வாங்கினேன். ஆனால் செம்மையாக இருக்குது. அதான் இதோட விதையை எடுத்துன்னு வரேன். நம்ம ஊரில் போட்டால் வளர்ந்து வருமா அப்படின்ட்டு பார்க்குறதுக்காக செக் பண்ணி பார்க்கும். நம்ம ஏரியாவில் கிடைக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஓகே, இந்த மரம்லாம் நம்ம ஊர் சைடு இருக்குது, நீங்கள் தான் பார்க்கல அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நான் நிஜமாக பார்க்கல, அதனால தான் கேட்குறேன். உரிச்சி காட்டின ஒரு பயத்தை அதோட இதுவும் போடுறேன். இன்னொன்று உரிக்கிறேன். ஒரு கையில் உரிது கஷ்டமாக இருக்குங்க. ஒரு நிமிஷம் நான் உரிச்சிட்டு வராங்க. ஒரே கையில் வச்சு உரிது கஷ்டமாக இருக்குது. முடிச்சாச்சுங்க. அது உள்ளே இருக்கிற விதை தெரியுதுங்களா? நிறைய இதில் வெளியே வருதுங்க. ஜல்லு மாரி தான் இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சைடு கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு தான் நம்ம சைடு இல்லை நினைக்கிறேன். பாருங்கள்.